இன்றைக்கி திடீர்னு போலி சாப்பிடணும் போல் தோணுச்சு. சரி ஈஸியான ரெசிபி தானே, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு மைதா மாவில் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் நெய்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு நாளுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு. அந்த ரெஸ்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை வந்துருச்சு. பாப்பாங்க வந்து பாப்கார்ன் கேட்டாங்க. சரி ஓகே, வீட்டில் இருந்துச்சு ஆக்டிவ் பாப்கார்ன், 3 மினிட்ஸ் தானே, அதனால் அது ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அது பண்ண ஆரம்பிச்சிட்டு அதுவுமே சூப்பராக எல்லாமே வந்து பாப் ஆகி வந்துருச்சு. நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போலி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். வேக வச்சு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி வச்சிடணும். அது அரைக்கும் போது வந்து ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் அதில் வெள்ளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 பக்கமும் நெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. அதே ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு தூங்கிடலாம்னு நினச்சா நைட்டுக்கு இட்லி சட்னி செஞ்சுருந்தாங்க. சரி அதையே வேணும்னு அதையும் ஒரு கட்டு கட்டிட்டு நல்லா தூங்கியாச்சு.